ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி வாச வித்மகே சாந்த சுரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். நடமாடும் தெய்வம் அவர் இருந்த போதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு சென்னையில் மாம்பலத்தில் இருக்கார் ஸ்ரீ ஹரிஹர ஐயர். அவர் பெரியவார் பேரில் பக்தின்னு சொன்னாக்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அப்பேற்பட்ட பக்தி. அவர் மட்டுமா இல்லை, அவ பிள்ளைகள், பொண்கள், மாட்டு பொண்கள், பேரம் பேத்தி எல்லாருக்கும் பக்தி ஜாஸ்தி. தெய்வத்தின் குரலில் என்ன சொல்லியிருக்கோ அந்த வழிப்படி அவள் நடத்தின்னு போகிறவா. அவரோட புள்ள சுவாமிநாதனும் அவரோட மனைவிக்கும் மகாபிரிவா மேலே அளவு கடந்த பக்தி. மகாபிரிவா மேலே மட்டும் இல்லை, காமகோடி பீடத்துலேயோ பக்தி, அன்பு, மரியாதை எல்லாம் இருந்தது அவளுக்கு. அவளுக்கு ஒரு சோதனை வந்தது, அது என்னன்னு பார்க்கலாம். 2010 மோட்சபுரியில் ஒன்றா இருக்கிற ஹரித்வாரில் கும்பமேளா நடக்கும். அங்கே அவளுக்கு போகணும்னு ஆசை, கடலில் குளிக்கணும், அங்கே பூஜையெல்லாம் கலந்துக்கணும்னுட்டு ஆசை. அவள் 2010 பிப்ரவரி மாதம் 14 ஹரித்வார் கிளம்பிட்டா. அங்கே போய் கங்கைக்கரை பக்கத்துலேயே மதராசி பவன் ஒரு காஞ்சி சங்கர மடம் இருக்குது, அங்கேயே தங்கினுட்டா. 15 காலம்பரை 5 மணிக்கு கங்கையில் குளிக்கிறதுக்கு 2 பேரும் போயாச்சு. மாசி மாதம் குளிரு, தண்ணை தொட்டாக்க ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது. குளிர பொருட்படுத்தலை, 2 பேரும் குளிக்க ஆரம்பிச்சுட்டா. அவள் குளிச்சுட்டு இருக்கிற போதே சாமிநாதனுடைய ஆண்டையா அலறினா. எதுன்னு கேட்டால் எனக்கு தலைவலி தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறான். மெதுவாக அவளை கூட்டின்னு வந்து ரூமில் விட்டாச்சு. சரி, சில் தண்ணியில் குளிச்சே இல்லையா, அதை தொடுத்தா அது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் மத்தியானமாக போகிறா ஹரிக்கிப்புடி அப்படிங்கிற இடத்துக்கு. 2 பேருமே போகிறா. அங்கே போய் கங்கையில் காலை வைக்கிறா. அவ்வளோதான், முன்னாடி விட ரொம்ப நிலைமை ஜாஸ்தியாக இருக்குது. தலைவலி அவளால் தாங்கவே முடியல. தலைவலி மட்டும் இல்லை, காலை ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அவளால். அங்கே பக்கத்தில் யாரான்னு டாக்டர் இருக்காளான்னு பார்க்குறாரு. ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு பிபியெல்லாம் செக் பண்ணினார், விட்டுட்டார். ரொம்ப 2 பேரும் வந்து மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டா. என்ன பண்ணுறது, கங்கா ஸ்தானம், அனுஷ்டானம் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தா. இத்தனை உடம்பு இருந்தாலும் அதில் கவன குறைச்சல் ஆகலை அவளுக்கு. அதில் ரொம்ப கவனம் ஜாஸ்தி. பக்தி சத்தையாக 2 நாள் ஓடிடுத்து. அப்படியே அந்த வலியை பொருட்படுத்தாமல் 2 நாளாக ஓட்டிட்டா. 18 வியாழக்கிழமை நிலைமை ரொம்ப மோசமாகிடுச்சு. தாங்க முடியாத தலைவலி, புழுவாக துடிக்கிறா. என்ன பண்ணுறது, பக்கத்தில் எந்த ஒரு நல்ல டாக்டர்கள் யாருமே இல்லை. மகாபெரிவாளோட தியானத்தை அப்படியே மனசார சொல்லிகிட்டே இருக்கா. அவரை பற்றி பக்தி ஸ்ரத்தையாக தினம் பண்ணுற உபாசன ரக்ஷையை ஆம்பளையால் கெட்டு விடுறா. ஓடின்னு இருக்கு. ஒரு வழியாக 19 காலம்பரை கொஞ்சம் முதலுதவி சரி டாக்டர்கிட்ட பார்த்து செக் பண்ணிட்டு டெல்லிக்கு கிளம்பிட்டா. 6 மணி நேரம் பிரயாணம். அவளால் உடம்பு முடியவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு டெல்லிக்கு வந்தாச்சு. அங்கே ஒரு டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறா. முதல்ல அவர் டாக்டர் பார்த்துட்டு என்ன பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு ரத்தம் அழுத்ததெல்லாம் எல்லாம் பிபி செக் பண்ணுறா, எல்லாம் செக் பண்ணுறா. எதுக்கும் நீங்கள் ஒரு சிடி ஸ்கேன் பண்ணுங்கோ அப்படிங்கிறா. இவா 2 பேரும் என்ன பண்ணுறான்னா, காரில் போயின்னு இருக்கிற போதே மகாபெரிவாளோட அதிஷ்டானத்தில் 108 முறை பிரதர்ஷனம் பண்ணுறதா 2 பேருமே வேண்டிக்கிறா. இவளுக்கு தெரியாமல் அவர் வேண்டிக்கிறாரு, அவளுக்கு தெரியாமல் இவர் வேண்டிக்கிறார். போயாச்சு. டாக்டர் செக் சொல்லிட்டார், சிடி ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு. சிடி ஸ்கேன் பண்ணி ரிசல்ட் வந்துருத்து. மூளையில் ஹெமரேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டார். உடனே ஆன்ஜியோ பண்ணணும், உடனே நீங்கள் ஐசியூவில் சேர்த்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அவள் 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே நிலகுலைஞ்சு நிற்கிறா. ஆன்ஜியோ பண்ணணுன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் வழி இல்லை, வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். சுவாமிநாதனுக்கு டெல்லியில் அவரோட பிரதர் இருந்தார். அங்கே போயிட்டு உபாசமெல்லாம் பண்ணிட்டு நாளை காலம்பரை 11 மணிக்கு ஆன்ஜியோ செஞ்சுக்க வரோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. நிம்மதி இல்லாத நிலைமை. சாமிநாதன் சென்னையில் இருக்கிற பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறா. நீ முதல்ல நேர காஞ்சிபுரம் போ, புது பெரியவாளுக்கும் பால பெரியவாளுக்கும் விஷயத்தை இது மாதிரி சொல்லு. அப்படியே மகாபிரிவா அது அனுஷ்டானத்தில் போயிட்டு நீ வேண்டிக்கோ,
அதிஷ்டானத்தில் போய்ட்டு நீ வேண்டிக்கோன்னு சொல்கிற. அவளும் அதே மாதிரி வேண்டிட்டு 108 தர பிரதட்சணமும் பண்ணிட்டு வந்துடுறா. புது பெரியவா ஆந்திராவில் இருக்கார். அப்போ அவர் சொல்கிறார், ஒன்றும் பயப்படவே வேண்டாம், ஹரிகர ஐயா செஞ்சுருக்கிற குரு சேவைக்கு எல்லாம் நல்லதாயிடும், கவலைப்படாத. அதையே தான் பால பெரியவாளும் சொல்லிட்டார். சாமிநாதனுக்கு அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. மறுநாள் காலம்பர் 20ஆம் தேதி ஒரு 9 மணி ஹாஸ்பிட்டல் போகிறா. சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து டாக்டர்லாம் சொல்லிட்டா, ஹெமரேஜ் ஆகிருக்கு, உடனே அது ஆன்ஜியோ பண்ணிடலாம், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆன்ஜியோ பண்ணினாலும் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க மாட்டோம்னா அதையும் அந்த சொல்லிடுறா, எங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சென்னைக்கு கூட்டின்னு போனான்னாலும் ரிஸ்க்கு, போக முடியாது. அவருக்கு பக்கத்தில் தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்கார், சிவராமன்னு சொல்லிட்டுன்னு. அவர் நரம்பியல் டாக்டர். சரி அவர்கிட்ட எதுக்கும் கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டுன்னு மடத்து மூலியமாகவே அவள் கன்சல்ட் பண்ணுறா. மடத்து மூலியமாக ஃபோன் வந்தோன்னா அவர் எடுத்துட்டு எல்லாம் கேட்குறாரு என்ன ஏதுன்னுட்டுன்னு. அப்போ சாமிநாதன்ட்ட சொல்கிறார், நீ எதுக்கும் ஒரு சிடி ஸ்கேனை பற்றி என்கிட்ட சொல்லு, இதை சொல்லிவிட்டு ஒரு எம்ஆர்ஐ நீ பண்ணிவிடு, அப்போ தான் என்ன ஏதுங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்கிறார். என்ன பண்ணுறது, எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்தால் தான் இது மருந்தால் குணம் பண்ண முடியுமா இல்லை ஆன்ஜியோ பண்ணலாமான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். நிலைமை ரொம்ப நெருக்கடி. ஆன்ஜியோக்கு என்ன டைம் கொடுத்துருக்கா, 11 மணி கொடுத்துருக்கா, அதுக்குள்ளே அங்கே போய் ஆகணும். இவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுங்கிறார். சரின்னு 2 பேரும் டாக்டர்கிட்ட போகிறா, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அந்த டாக்டரா அப்படியே கோவத்தில் கொந்தளிக்கிறார், பொறிஞ்சு கொட்டுறார். எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் நம்புறதே சரியில்லை, அது 100% சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, எதுக்கு அப்படி ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இல்லை நாங்கள் எம்ஆர்ஐ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண போனால் அது 2 நாள் ஆகும் ரிசல்ட் வரத்துக்கு அப்படிங்கிறார். பரவாயில்லன்னு சொல்லிட்டுன்னு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கெல்லாம் ரிஜிஸ்டர்லாம் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு வரா. ஆற்றுக்கு வந்துட்டு இருக்கிற போதே அவளுக்கு மறுபடியும் ஃபோன் வந்துருட்டு, நீங்கள் வாங்கோ ஸ்கேன் பண்ணிக்கிறதுக்குன்னு. இதெல்லாம் யார் பண்ணுறா, பெரியவாளோட அதிசயம் இல்லையா. போகிறா, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறா. கொஞ்ச நாளைக்குள்ளேயே அவளுக்கு ரிசல்ட்டும் கிடச்சாச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேனோட ரிசல்ட்டு சாயந்தரமே கொடுத்துட்டு அவளுக்கு. அதெல்லாம் பெரியவா பண்ணுற வேலை, சீக்கிரம் எல்லாம் நடக்கிறது. எம்ஆர்ஐ ஸ்கேனை பார்த்தார். எந்த டாக்டர் கோவப்பட்டாரோ அவரே ஆச்சரியப்படுறார். உங்கள் மனைவிக்கு ஒன்றுமே இல்லை, ஆன்ஜியோ தேவையில்லை, இதெல்லாம் எப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். சுவாமிநாதன் தம்பதிகளால் அந்த கதை காதால் கேட்கவே முடியல, அந்த நம்பவும் முடியல. முதல் நாள் ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருந்தாவா, இன்றைக்கி என்னடானாக்கா ஒன்றுமே இல்லை, எல்லாம் சரியாயிட்டுங்கிறார். இதெல்லாம் யார் பண்ணினது, வைத்தீஸ்வரனான மகான் தான் பண்ணினது. பிறகு என்ன, சாமிநாதன் தம்பிகள் திட்டமிட்டபடி 23ஆம் தேதி அன்றைக்கி சென்னை திரும்பிட்டா. 8 நாளையில் ஒரு ஜீவன் தேருமா தேராதான்னு இருந்தது. ஆனால் மகா பெரியவாளோட கருணையால் தப்பிச்சுட்டு மீண்டு வந்துட்டா. இது எல்லாத்தையும் விட அதிசயம் என்னன்னாக்க, இந்த 9 நாளும் மலையாக சோதனை வந்திருந்தாலும் அவள் 2 பேரும் ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் மனைவி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலை. வேலை தவறாமல் காலம்பரையும் சாயந்தரமும் உபாசனம் பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் கரெக்டாக நடந்தது. தெய்வத்தின் குரலை படித்து குரு வார்த்தைப்படி வாழ வேண்டும், இது குருவிற்கு செலுத்தும் காணிக்கை. இதுக்கு பின்ன என்ன, அவர் சும்மா இருப்பாளா என்ன? பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் ஸ்ரீ மகாபெரிவாளோட பாதத்தில் தினம் ஒரு வில்வ பத்திரத்தை அர்ச்சனை பண்ணினா போராதா?